ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 169 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 24,175 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 579 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 77,502 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 1 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 58,031 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 1195 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 26,965 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 325 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 27,108 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் 311 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 1784 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்துட்டே இருக்கிறாங்க. இதில் பார்க்கும்போது என்எஸ்சியோட ஐபிஓ ரீசெண்டாக இனி வரப்போகுது. அது மாதிரி நிறைய கம்பெனிஸோட ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ பார்லே ப்ராடக்ட்ஸ், இன்றைக்கி கூட கொக்கோ கோலாவோட ஐபிஓ பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். பார்லே ப்ராடக்ட்ஸும் ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ அவங்க பார்லேஜி அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான். முன்னாடி 3 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொண்டு போனால் 3 பிஸ்கட் கவர் வாங்கிடலாம். ஒரு பிஸ்கட் கவர் 3 ரூபா தான். ஆனால் இப்போ அந்த 3 ரூபா பிஸ்கட் கவர்லாம் பார்லேஜியில் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்க $1 பில்லியன் ப்ளஸ் ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. $10 பில்லியன் அளவுக்கு அவங்க வேல்யூஷன் எதிர்பார்க்குறாங்க. 1929 இந்த பார்லே ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்குது. அப்போவுமே அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மும்பை ஹெட் குவார்ட்டர் கம்பெனி. கிராக் ஜாக், மொனாக்கோ, ஹைட் அண்ட் சீக் இதெல்லாமே அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒன் ஆஃப் த பிராண்ட்ஸாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்லாம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரெவன்யூ ஜென்ரேட்டிங் பிராண்ட்ஸாக இருக்குது. ஸோ இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் அளவுக்கு ஐபிஓ வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு ரைவலாக மாறும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு ரைவலாக இருக்கும். ஸோ பார்லே ப்ராடக்ட்ஸ் வந்து கோட்டக் மஹிந்திரா கேபிட்டல், ஆக்சிஸ் கேபிட்டல், ஹெச்எஸ்பிசி செக்யூரிட்டிஸை வந்து அட்வைசராட்டு பிக் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்லேஜியை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் மேரிக்கோ அவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ Q1 ரெவன்யூ க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி 20s மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்தியன் வால்யூம்ஸ் வந்து மல்டி குவார்ட்டர் ஹையில் இருக்கும். என்ன ஒன்று இவங்களுக்கு கவனிக்க வேண்டியது, கோப்ராவோட ப்ரைஸ், அந்த தேங்காவோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதனால் அவங்க கோகனட் ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மார்ஜின் பார்த்துருப்பாங்க. அது ஒரு மேஜர் ரீசன். அடுத்து கோகனட் ஆயிலோட ப்ரைஸும் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ஸு, நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் பிஸ்னஸ்லாம் நல்லா க்ரோத் காமிச்சிருக்கு. இந்தியன் பிஸ்னஸோட வால்யூம் ஒரு டபுள் டிஜிட் க்ரோத் காட்டும். ப்ளஸ் மல்டியர் ஹை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டிமாண்டும் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் பேராஷூட் கோகனட் ஆயில் வந்து ரோபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், டபுள் டிஜிட் வால்யூம் க்ரோத்து. ஸோ செவரல் குவார்ட்டர்ஸில் இது ஒரு ஹையஸ்ட் க்ரோத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கன்சியூமர் ட்ரஸ்ட்டில் அந்த பிராண்ட் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பிராண்டாக இருக்குது. சஃபலோ ஆயில்ஸும் பார்த்தீங்கன்னா மிட் சிங்கிள் டிஜிட் ரெவன்யூ க்ரோத் காட்டும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆடட் ஹேர் ஆயில்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ க்ரோத் வந்து 20s இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. மிட் அண்ட் ப்ரீமியம் செக்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில செக்மெண்ட்டில் ப்ராடக்ட் இனோவேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுட் அண்ட் ப்ரீமியம் பர்சனல் கேர் பார்க்கும்போது ப்ளஸ் டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் பிராண்ட் இதுவும் நல்லா ஸ்கேல் அப் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வியட்நாம், மிடில் ஈஸ்ட் ரீஜன் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மேரிக்கோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் ஓரளவு பெட்டராக சொல்கிறாங்க. ரிசல்ட்ஸ்லேயும் அப்படி வந்துட்டுனா நல்லாயிருக்கும். டிவிஎஸ் மோட்டார் கேலிஸ்டோ 120 ஸ்கூட்டரை வந்து இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கேலிஸ்டோ 110 ஸ்கூட்டரை வந்து இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 110cc கேலிஸ்டோ ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்தோனேஷியாவில். இதில் வந்து ஃபியூல் சேவிங் டெக்னாலஜிலாம் இருக்குது. ஸோ இது வந்து டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு. எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது கண்டினியூஸாக இந்தியன் மார்க்கெட்டில் எக்ஸிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜூனில் மட்டுமே ஈக்விட்டி அவுட்ஃப்ளோ 49,340 கோடியாக இருக்குது. டெட் இன்ஃப்ளோவும் பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்களோட அவுட்ஃப்ளோ 2026 பார்க்கும்போது 2.7 lakh crore இருக்குது. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸோட அவுட்ஃப்ளோ பார்க்கும்போது 2.7 lakh crore. ஆக்சுவலி இது வந்து 2025 பார்க்கும்போது இதே டைமில் வச்சு பார்க்கும்போது 1.66 lakh crore. அதே கிராஸ் பண்ணி போகுது. ஜான்வரியில் 35,962 கோடி, பிப்ரவரியில் 22,615 கோடி வெளியே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த அவுட்ஃப்ளோ வந்து கண்டினியூ ஆக தான் செய்யுது. ஏப்ரலில் பார்க்கும்போது 60,847 கோடி, மேல 32,963 கோடி, ஜூனில் இப்போ 49,340 கோடியாக இருக்குது. எஃப்ஐஎஸோட செல்லிங் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நடக்க தான் செய்யுது. அதான் என்டர்பிரைசஸோட QIP இஷ்யூ, அதில் ஃப்ளோர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 3,034 ரூபா per ஷேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ளோர் ப்ரைஸ். அது மட்டும் இல்லாமல் SBI கேபிட்டல் மார்க்கெட் லிமிடெட், ஜெஃப்ரீஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், IC செக்யூரிட்டிஸ் லிமிடெட், IIFL கேபிட்டல் சர்வீஸ் லிமிடெட் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் ரன்னிங் லீட் மேனேஜராட்டம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் அபுதாபி இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கம்பெனியும்
அதானி குழுமமும் சேர்ந்து $11.5 பில்லியன் ஒரு அலுமினியம் ப்ராஜெக்ட், இன்டிகிரேட்டட் அலுமினியம் ப்ராஜெக்ட் வந்து ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் ஒடிஷாவில் பில்ட் பண்ண இருக்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ராஜெக்டாட்டு பார்க்குறாங்க. அதானி குழுமத்துக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி ஜூலை 6 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட டிவிடெண்டுக்கு. அந்த கம்பெனியோட நேம் பார்க்கும்போது சுந்தரம் ஃபினான்ஸ். ஃபைனல் டிவிடெண்ட் $24 per ஷேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட்டுன்னு பார்க்கும்போது ஜூலை 6. ஸோ இது வந்து சுந்தரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நியூ மஹேந்திரா XCV90 இந்த சினுலக்ஸ் சாட்டின் டெசர்ட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட் கலரில் அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கார் வந்து இந்த வருஷம் மார்ச்லேயே லான்ச் பண்ணாங்க. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வேறு வேரியன்ட் கலரில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. கோல் இந்தியா வந்து ஒரு ஹையஸ்ட் ஷேர் ப்ரைஸ் டார்கெட் வந்திருக்கு. UBS வந்து 26% மேலே போகும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரேட்டிங் $550 டார்கெட் ப்ரைஸ். ஸோ இது வந்து UBS 25 அனாலிஸ்ட் ட்ராக் பண்ணதில் இவங்க தான் அதிகப்படியான டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க கோல் இந்தியாவுக்கு. இது கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பாரதி ஏர்டெல் இன்னைக்கு ஃபோக்கஸில் இருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த NBFC லைசன்ஸ் கிடச்சிருக்கு. ஏர்டெல் மணி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு உண்டு. அதுக்கு NBFC லைசன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா RBI வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் ஆப்ரேஷன் வந்து கமர்ஷியல் ஆப்ரேஷன் கமெண்ட்ஸ் ஆகிருக்கு. ஸோ RBI அப்ரூவலுக்கு அப்புறம் ஸோ அந்த பேசிஸில் பாரதி ஏர்டெலுக்கு டார்கெட் ப்ரைஸும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. $2355 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க நொமுரா. ஸோ இது பாரதி ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் அப்டேட். அவங்களோட ஏர்டெல் மணி ஆப்புக்கு வந்து கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. RBI வந்து லைசன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அந்த NBFCக்கான லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பாரதி ஏர்டெலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஆஃப்டர் தட் பாலாஜி அமைன்ஸ் இந்த பங்கு வந்து ஒரு 7% மேலே போயிருந்துச்சு. ஏன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா சில கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அதாவது எத்திலின் டயமண்ட் இம்போர்ட்டுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டு. சைனா, யூரோப்பியன் யூனியன், சவுதி அரேபியா, தைவான் அங்கேருந்து வர ப்ராடக்ட்டுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி போடலாம். இதனால பாலாஜி அமைன்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். அந்த பேசிஸில் 7% ரேலியாக இருக்குது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி ஒரு 7% மேலே போயிருக்கு. 2025 லோவுக்கு அப்புறம் இப்போ தான் மேலே போயிருக்கு. ஸ்டாக் வந்து பார்க்கும்போது 2025 லோ வந்து பார்த்தீங்கன்னா அது தாண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டாக் 3 மாதத்தில் 40% மேலே போயிருக்கு இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ். அமர் ராஜாவோட ஷேர் நான் ட்ராக் பண்ணல, பட் அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல. இந்த ஸ்டாக் 3 மாதத்தில் 40% மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இது வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அமர் ராஜா ஒரு 700 or 800 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெட்டர் வேல்யூஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் HULோட சேர்மன், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டோட சேர்மன் நிதின் பேரன்ஜிபி. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா FMCG கம்பெனி அவங்க மார்க்கெட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ பெருசாட்டு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ், ப்ரீமினைசேஷன், ஃபாஸ்டர் கன்சியூமர் இன்சைட்ஸ் இதில் வந்து பெருசாக ஏஏ கொண்டு வர போகிறோம். குயிக் காமர்ஸ், இ-காமர்ஸ் இது வந்து கன்சியூமர் பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்ணுது. ஆக்சுவலி ஏஐ பார்த்தீங்கன்னா ஆட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் அமேசானில் செல்லர் அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு ஆட் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறது ஏஐல போடாலே சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 செகண்ட் ஆடெல்லாம் ஏஐல பார்த்தீங்கன்னா ஜியோவில் ஒரு ஃப்ரீ ஆட் ஒரு ஆஃபர் கிளைம் பண்ணி அதில் ஜென்ரேட் பண்ணால் சூப்பர் ஆட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு யூடியூப்பில் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறவர் சொல்கிறாரு, இந்த ஏஐ யூஸ் பண்ணி பல கோடி மதிப்புள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் ஜஸ்ட் சம் லேக்ஸில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்டேட் கொடுக்குறாரு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க்கும்போது ஆட் ஜென்ரேட் பண்ணுறது ப்ளஸ் பிஸ்னஸில் சில காரியங்களை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. SBI ஃபண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்க IPO வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எதிர்பார்க்குற வேல்யூஷன் $12.13 பில்லியன் வேல்யூஷன் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் SBI பார்க்கும்போது 61.76% ஸ்டேக் வச்சுருக்காங்க. அமுண்டி குரூப் பார்க்கும்போது 36.26% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ இந்த IPO வந்து பியூர் ஆஃபர் ஃபார் சேல் தான், ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஆஃபர் ஃபார் சேலில் தான் வராங்க. ஸோ இது வந்து SBI மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் SBI ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. NHPCக்கு வந்து ஸ்டாக் ரேட்டிங் சொல்கிறாங்க CLSA. இது ஒரு PSU செக்டார் ஸ்டாக்ஸ். நான் பெருசாக இதை ட்ராக் பண்ணுறது கிடையாது. ஹை கன்விக்ஷன் அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் சொல்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸ் $117 சொல்கிறாங்க. பெருசாக இவங்க ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இந்த கம்பெனி, பட் நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது. இந்த ஜூன் குவார்ட்டரில் பார்க்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 35,328 கோடி பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸில் வந்து பம்ப் பண்ணியிருக்கிறாங்க. இது டிசம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஜூனில் 14,088 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் மேல 3,018 கோடி, ஏப்ரலில் 18,222 கோடி. அது டிசம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க.
நான் சொன்னது ஃபஸ்ட்டு அந்த 30,328 கோடி ஜூன் குவார்ட்டரில். ஸோ ஜூன் குவார்ட்டரில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகப்படியாட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து பம்ப் பண்ணியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் பரோடாக்கும் என்எம்சி ஹெல்த் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில லிட்டிகேஷன் போயிட்டு இருக்குது, லாங் ரன்னிங் லிட்டிகேஷன், சில பிரச்சனைகள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுஏஇ சேர்ந்த எம்என்சி ஹெல்த் லெஜிடேஷன், அந்த யுஏஇ என்எம்சி ஹெல்த் அந்த கம்பெனி கூட அந்த லெஜிடேஷனை வந்து செட்டில்மெண்ட் மூலமாக ரிசால்வ் பண்ணுறாங்க 5,700 கோடி கொடுத்து. ஸோ இது பேங்க் ஆஃப் பரோடா கொடுத்த அப்டேட்டு. செட்டில்மெண்ட்டுக்கு இவங்க ஒத்துக்கிறாங்க. இது பேங்க் ஆஃப் பரோடா பொறுத்தவரைக்கும் அப்படியே மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம் இயர்ஸுக்கு வந்து இம்பேக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அஸ்டர் டிஎம் ஹெல்த் கேரும் குவாலிட்டி கேர் இந்தியாவும் மெர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அஸ்டர் குவாலிட்டி கேர் அப்படிங்கிற நேமில் ஏதோ மெர்ஜ் பண்ணுறாங்க. அஸ்டர் குவாலிட்டி கேர் தான் இந்த மெர்ஜர் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 15,000 பெட்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. 39 ஹாஸ்பிட்டல்ஸ் 28 சிட்டிஸில் 10,600 பெட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து போஸ்ட் மெர்ஜரில் 15,000 பெட்ஸ் அந்த ரேஞ்சில் ரீச் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இது அஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் லிமிட்டோட பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிரதீப் குமார் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அதுவும் அவரோட ரிட்டையர்மெண்ட் டேயில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 504 கோடி ஹரியானா கவர்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிற பிரதீப் குமார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் சில ஃபண்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க அன்ஆத்தாரைஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷாமீம் தாரை வந்து சிபிஐ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் ஃபார்மர் ஏரியா ஹெட்டாக இருந்திருக்காரு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில். ஷாரன்ஜித் சிங் ரந்தாவா இவர் வந்து பிரான்ச் மேனேஜராக இருந்திருக்காரு ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் முன்னாடி. ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.